Zimbabwe, South Africa, New Zealand Triangular T20 series oda first match. Zimbabwe, South Africa கடையில Harare Sports Club Harareல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஹராரே பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்க கன்சிடர் பண்ணலாம். மேக்ஸிமம் 170 ரேஞ்சில தான் ஸ்கோர்ஸ் இங்க ரெஜிஸ்டர் ஆகுது. 50 T20 மேட்சஸ்ல 3 டைம்ஸ் தான் 200+ ரன்ஸ் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா 170-180+ ரேஞ்சில ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அதே சிம்பாப்வே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா மேக்ஸிமம் 150 ரேஞ்சில ஸ்கோர் வரலாம். ரெண்டு இன்னிங்ஸ்லயும் இனிஷியலா பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் இங்க எஃபெக்டிவா இருப்பாங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் ரொம்ப குரூஷியலா இருப்பாங்க. பேட்டர்ஸ்ல இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் ஆயிட்டு ஆடுற பேட்டர்ஸ் இங்க நல்லா ஆட முடியும். இங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். ரீசன்ட் டைம்ஸ்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான் அதிகமான மேட்சஸ் இங்க வின் பண்றாங்க. ஓவராலா 50 T20 மேட்சஸ் இங்க நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 28 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 22 டைம்ஸும் இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 156 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தா below 150 23 டைம்ஸும் 150-169 12 டைம்ஸும் 170-189 8 டைம்ஸும் above 190 7 டைம்ஸும் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அண்ட் பிரிட்டோரியஸ் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த 11ஓட ஆடலாம். இதுல மப்பாக்கா இல்ல பர்கர் ரெண்டு பிளேயர்ஸ்ல ஒரு பிளேயர் 11ல ஆடலாம். மத்தபடி சிமிலேனே தென் பீட்டர் பெஞ்ச்ல இருப்பாங்க. 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஜெரால்டு கோட்ஸே, லுங்கி இங்கிடி தென் ஜார்ஜ் லிண்டே பவுல் பண்ணுவாங்க. முத்துசாமி, கார்வின் போஸ்ட் தென் மப்பாக்கா இல்ல பர்கர் 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளேல மப்பாக்கா இல்ல பர்கர் தென் இங்கிடி 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. தென் கோட்ஸே அண்ட் போஸ்ட் இல்ல ஜார்ஜ் லிண்டே ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்ல கோட்ஸே 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம். இங்கிடி, கார்வின் போஸ்ட் தென் மப்பாக்கா இல்ல பர்கர் ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம். சிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் மேடண்டி தென் பெனட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. வெல்லிங்டன் மசகட்ஸா ஆடுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். மத்தபடி சிகா, நயாமுரி, மப்போசா, மசகேசா பெஞ்சில இருக்கலாம். முசார்பானி, நஃபோண்டு, காரவா தென் சிக்கந்தர் ராசா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மசகட்ஸா இருந்தா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். மத்தபடி மாதவேரா, ரியான் பர்ல் தென் பெனட் 3 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ரியான் பர்ல் அண்ட் மாதவேரா ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமா பவுல் பண்றது இல்ல. சோ 5th பவுலிங் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுவாங்க பார்க்கணும். பவர் பிளேல காரவா, முசர்பனி 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. மசகட்ஸா இருந்தா பவர் பிளேல 2 ஓவர் பவுல் பண்ணலாம். தென் சிக்கந்தர் ராசா தென் நஃபாண்டு ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்ல காரவா 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. சிக்கந்தர் ராசா, நஃபாண்டு தென் முசர்பனி ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரிட்டோரியஸ் அண்ட் ஹெர்மன். பிரிட்டோரியஸ் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். ரீசன்ட் டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு மேட்ச்ல 150+ ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அகேன்ஸ்ட் சிம்பாப்வே. நல்ல பவர் ஹிட்டர். இங்க பவர் பிளேல நல்லா ஆட முடியும். இன்கேஸ் சிக்கந்தர் ராசா பவர் பிளேல பவுல் பண்ணா பிரிட்டோரியஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். மத்தபடி நல்லா ஆட முடியும். ரூபின் ஹெர்மன் 5th டவுன்ல பேட்டிங் ஆடுவாரு. நல்ல T20 பிளேயர். ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் அவ்வளவு கிரேட்டா இல்ல. பட் லாஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. ஹெர்மன் அகேன்ஸ்ட் ஆஃப் பிரேக் பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்க கிளவர்க்கும் ஹெர்மன் தான் பண்ணுவாரு. ரசி வாண்டர் டுசேன் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுவாரு. டீமோட கேப்டன். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். டீம்ல ட்ரை பண்ணுங்க. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். T20ஸ்ல ரீசன்ட் டைம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. லாஸ்ட் T20 மேட்ச்ல 100 அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஹெண்ட்ரிக்ஸ் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். சிம்பாப்வேல காரவா லெஃப்ட் ஹேண்ட் பேசர் பவர் பிளேல பவுல் பண்ணுவாரு. சோ ஹெண்ட்ரிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். தென் ஷார்ட் பால்லையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயர். முசர்பனியோட ஷார்ட் பால்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் டிராப் பண்றது ரொம்ப டஃப். பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். டிவால்ட் பிரவிஸ் நம்பர் 4ல ஆடுவாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. சிஎஸ்கேல ஜாயின் ஆனதுக்கு பிறகு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். சோ டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கார்வின் போஸ்ட் 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம்.
4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் கம்மி தான். விக்கெட் டேக்கிங் பவுலர் டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு. பவுல் பண்ணாலே மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட லாஸ்ட் ஓவர்ஸ்ல குயிக்கா 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் பேட் பண்ணா பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா டவுட் தான். பட் இங்க பவுலிங்ல விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஜார்ஜ் லிண்டே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரீசன்ட் T20 ஃபார்ம் நல்லா இருக்கு. கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இங்க ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. சம்டைம் டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம். சிம்பாவே பேட்டர்ஸ் எகென்ஸ்ட் ஸ்பின் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சோ ஜார்ஜ் லிண்டே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட. முத்துசுவாமி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் 1-2 ஓவர்ஸ் கம்மி ஆகவும் சான்ஸ் இருக்கு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீம்ல ட்ரை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. 1-2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். சிம்பாவே பேட்டர்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவாங்க எகென்ஸ்ட் ஸ்பின். தென் டீசன்ட் பேட்டரும் கூட. பட் இங்க பேட்டிங்ல பெருசா யோசிக்க முடியாது. பவுலிங்ல விக்கெட்ஸ் எடுக்கலாம். லுங்கி இங்கடி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. ரீசெண்டா T20ஸ்ல கன்சிஸ்டண்டா விக்கெட் டேக்கிங்ல இல்ல. பட் சிம்பாவே பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. சோ விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அகேன்ஸ்ட் சிம்பாவே 2 மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஜெரால்டு கோட்ஸே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். கொத்தா 2-3 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். ரீசன்ட் T20 ஃபார்ம் அவ்வளவு கிரேட்டா இல்ல. பட் இங்க டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால ஷூரா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பர்கர் பவர் பிளேல 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது டவுட் தான். டெத் ஓவர்ஸ்லயும் 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. லெஃப்ட் ஆர்ம் பேசர். சிம்பாவே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சோ பர்கர் பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்க முடியும். 11ல இருந்தா டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. மப்பாக்கா லெஃப்ட் ஆர்ம் பேசர் விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. ரீசன்ட் டெஸ்ட் மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுக்கல எகென்ஸ்ட் சிம்பாவே. T20ஸ்ல ஆல்மோஸ்ட் 5 மேட்சஸ் ஆடி இருக்காரு. 3 விக்கெட்ஸ் தான் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணி பாருங்க. சிம்பாவே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சிம்பாவே விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் மடாண்டே பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. அவ்வளவு கிரேட் ரெக்கார்ட்ஸ் இல்ல. 23 ஆவரேஜ்ல ஆடிட்டு இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல 12 இன்னிங்ஸ்ல 199 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பெர்னட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. டீசன்ட் பிளேயர். T20ஸ்ல 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல T20 ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்ல. பட் இங்க ODIஸ்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. T20ஸ்ல 17 ஆவரேஜ்ல 238 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு இந்த வென்யூல. இங்க பவுலிங்ல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. முனியோங்கா மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுவாரு. அகேன்ஸ்ட் குவாலிட்டி டீம்ஸ் ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்ல. 15-20 ரன்ஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். பட் இன்டர்நேஷனல் T20ஸ்ல பவுல் பண்றது இல்ல. இந்த வென்யூல 5 இன்னிங்ஸ்ல 97 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. முசேகிவா லோவர் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுவாரு. 15-20 ரன்ஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றாரு. இந்த வென்யூல 6 இன்னிங்ஸ்ல 92 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. மையர்ஸ் ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுவாரு. மேக்ஸிமம் 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல 27 ஆவரேஜ்ல 267 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. தென் மீடியம் பேஸ் பவுலரும் கூட சம்டைம் பவுல் பண்ணலாம். பட் விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. மையர்ஸ் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. சிக்கந்தர் ராசா மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுவாரு. குவாலிட்டி ஆல்ரவுண்டர். பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். தென் பேட்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வென்யூல பேட்டிங் அண்ட் பவுலிங்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா நம்பர்ஸ் கிரேட்டா இல்ல. பட் இங்க கண்டிப்பா டீம்ல ட்ரை பண்ணணும். ரியான் பர்ல் டீசென்ட் பிளேயர். மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுவாரு. 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்கு. 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். லெக் பிரேக் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல T20ஸ்ல அதிகமா பவுல் பண்றது இல்ல. பட் பவுல் பண்ணா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். இந்த வென்யூல பவுலிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பேட்டிங்ல டீசெண்டா ஆடி இருக்காரு. இங்க பவுல் பண்றது கன்ஃபார்ம் இல்ல. பட் பேட்டிங் தென் பவுலிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. மசகட்ஸா ஆடுவாரா பார்க்கணும். பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். T20ஸ்ல விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. மேக்ஸிமம் 1 விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். தென் டீசன்ட் பேட்டரும் கூட.
பட் ரீசன்ட் டைம்ஸ்ல சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ல தான் அவுட் ஆகுறாரு. ஆல்மோஸ்ட் கிராண்ட் லீக்ல வேணா கன்சிடர் பண்ணுங்க. 11ல ஆடுனா இந்த வென்யூல 21 இன்னிங்ஸ்ல 14 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பேட்டிங் ரெக்கார்டு ரொம்ப போரா இருக்கு இந்த வென்யூல. மாதவேரா நம்பர் 4ல ஆடுவாரு. 20-24 ரன்ஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல 21 ஆவரேஜ்ல 567 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல பெருசா பவுல் பண்றது இல்ல. பேட்டிங்ல 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். முசர்பானி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. டீசன்ட் பவுலர். T20ஸ்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். இந்த வென்யூல 23 இன்னிங்ஸ்ல 26 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்க 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. காரவா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர். T20ஸ்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். இந்த வென்யூல நல்லா பவுல் பண்ணிருக்காரு. சிம்பாவே பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா காரவா குரூஷலா இருக்கலாம். நஃபாண்டு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். 2-3 விக்கெட்ஸ் கொத்தா எடுக்கக்கூடிய பவுலர். இந்த வென்யூல 6 மேட்ச் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ணிருக்காரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீம்ல ட்ரை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்கா டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ்ல பிரட்டோரியஸ், பேட்டர்ஸ்ல வாண்டர் டுசேன், தென் பெனட்டை ட்ரை பண்ணலாம். ஹென்ட்ரிக்ஸை டிராப் பண்றது ரொம்பவே ரிஸ்க். பட் டிவால்டு பிரேவிஸையும் ட்ரை பண்ணணும். வேணா பெனட்டை டிராப் பண்ணிட்டு ரிசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் பிரேவிஸ் 2 பேரையும் ட்ரை பண்ணலாம். சிம்பாவே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா டிவால்டு பிரேவிஸுக்கு பதிலா பெனட்டை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸ்ல சிக்கந்தர் ராசா, ரியான் பர்ல், ஜார்ஜ் லிண்டே, தென் கார்பின் போஸ்ட் இல்ல முத்துசுவாமியை ட்ரை பண்ணலாம். மாதவேராவை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸ்ல முசர்பானி, லுங்கி இங்கிடி, தென் ஜெரால்டு கோட்ஸே. சிம்பாவே பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா நஃபாண்டு தென் காரவாவை ட்ரை பண்ணலாம். தென் பர்கர் இல்ல மஃபாக்காவை டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பாவே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ல பிரட்டோரியஸ், வாண்டர் டுசேன், தென் சிக்கந்தர் ராசா ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ரிசா ஹென்ட்ரிக்ஸ், ஜார்ஜ் லிண்டே, ஜெரால்டு கோட்ஸே, தென் மப்பாக்கா இல்ல பர்கரை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். மிக்க நன்றி.